நேசித்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சியை நாடி குன்னத்தூர் பகுதியிலே அத்துமீறி எடுக்கப்பட்டு ஏரி பகுதியிலே மண் கொள்ளையடிக்கப்படுவதை அறிந்த கிராம மக்கள் நாம் தமிழர் கட்சியை நாடி அதற்காக மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். மனுவினை பெற்றுக்கொள்ள கிழக்கு கடற்கரை சாலை குன்னத்தூர் தொடர்ந்து ஏரி மணலை அள்ளக்கூடிய அவலம் நடந்து வருகிறது. இதை தடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு மனு கொடுக்க அந்த பகுதி மக்கள் வந்திருக்கிறார்கள். அதை இப்போது நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் எதை சாதித்து காட்டியது என்றால், எங்கெல்லாம் மக்கள் அதிகாரத்தால் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் பணத்துக்காக இயற்கை வளம் சுரண்டப்படுகிறதோ, அங்கெல்லாம் நாம் தமிழரின் நினைவுக்கு வரும் அண்ணன் சீமான் அவர்களின் முகம் நினைவுக்கு வரும். அதைத்தான் இந்த நிகழ்வு உறுதியாக காட்டுகிறது. நாங்கள் உறுதியாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்று இயற்கை வளங்கள் சுரண்டைப்படுவதை தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம். குன்னத்தூர் பெரிய ஏரியில் சட்டத்துக்கு புறம்பாக மண் அள்ளுவதை நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தும் என்று இந்த மேடையிலே உறுதியளிக்கிறோம். திரு சரவணன் அவர்கள் தமிழ்நாட்டிலே நாடக கம்பெனி நடத்தி கொண்டிருக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இலவசம் இலவசம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு பிறகு வரி 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 என்று போட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் எதிர்க்கிறேன் திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லி அதிமுக ஒரு பக்கம். ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் நாடக கம்பெனி ஏன்னு சொல்றேன்னா, இவனும் சாராய கம்பெனி வச்சுக்கிறான், அவனும் சாராய கம்பெனி வச்சுக்கிறான். சாராயத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசில் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே நமக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கும். மாத்திரமல்ல, நாம் மளிகை கடையில் போய் வாங்குற அத்தனை பொருளும் எல்லாம் நல்ல பொருள் இல்லை, எல்லாம் கலப்படமா இருக்குது. எதுலையும் எல்லாமே நஞ்சு, எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட அந்த உணவு தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் நோயை கொடுக்கிறான், இன்னொரு பக்கம் அந்த நோய்க்கு தேவையான மாத்திரையும் கொடுக்கிறான். அதன் மத்தியில் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எந்த வயசுல நம்ம இறக்குறோம்னு தெரியாது. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க பெரியவங்கலாம். ஆனா நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு அதுவே தாண்ட, அதாவது 40 வயசுலேயே இப்போ நிறைய மரணங்கள் நேரிடுது. என்னன்னா ஹார்ட் அட்டாக்கு, சிறுநீரக கோளாறு, பித்தப்பை கல், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நோய்கள் வருகிறது. காரணம் நம்ம சாப்பிட்ற எல்லாமே நஞ்சு. ஆனா அதை மத்திய ஒரு பெரிய புரட்சி உண்டாக்குற, ஒரு மாற்றத்தை உண்டாக்குற நல்ல ஒரு இயற்கையான உணவு கொடுக்க வேண்டும் சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமானோட கனவு தற்சார்பு பொருளாதாரம். நாம விளைவிக்கிற பொருள் எல்லாமே இயற்கையாகவே இருக்கணும். நம்ம குடிக்கிற பால் நஞ்சில்லா பாலா இருக்கணும்னா நம்முடைய வீடுகளில் மாடு வளர்க்கறது வேணாம். அரசாங்கமே மாடு வளர்க்கும், அரசாங்கமே கோழி வளர்க்கும், அரசாங்கமே ஆடு வளர்க்கும். எல்லாமே அரசாங்கமே செய்யும் பொழுது அதற்கு படிச்சவனுக்கும் வேலை, படிக்காதவனுக்கும் வேலை. அப்போ தற்சார்பு பொருளாதாரம் வந்தால் மட்டும்தான் இந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து 100 வயசாவது வாழ முடியும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சி சின்னம் விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நாம இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும். அது வரைக்கும் அந்த நாடக கம்பெனி நடந்து கொண்டு தான் இருக்கும். இதுக்கு நீங்க தான் முடிவெடுக்கணும். நாம் மான தமிழர் எல்லாம் ஒன்றாய் கூடி, நாம் தமிழராய் ஒன்றாய் கூடி, நம்ம பல சமூகம் இருக்கலாம், பல அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து தமிழராய் நின்று நாம் வாக்களித்தால் மட்டும்தான் இதுக்கு நமக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும். இல்லைன்னா வேற வழியே கிடையாது. நமக்கு இருக்குது இறுதி வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு அந்த அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். அவரோடு நாம் கை கோர்த்து நாம் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வோம். நாம் தமிழர். திரு ஆனந்தகுமார் அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலாளர். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, ஈகை பண்பில் சிறந்தவர்கள் தமிழர்கள்.
குணத்திலும் பண்பாட்டு கலாச்சாரத்திலும் மேலோங்கி இருப்பவர்கள் தமிழர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தமிழகத்தை நோக்கி படையெடுத்தார்கள். ஒண்ட வந்தவர்கள் எல்லாம் எங்கள் வீடுகளில் அமர்ந்து கொண்டு எங்களை வாடகை வீட்டிற்கு தள்ளினார்கள். எங்கள் முன்னோர்கள் காடை மேடாக்கி, மலைகளை காடுகளை ஏற்படுத்தி, காடுகளை உழுது கழனி கம்மாய்களாக மாற்றி, கம்மாய்களை ஏரி குளங்களாக மாற்றி, குளங்களை நீர்நிலைகளை உருவாக்கி, நீர்நிலைகளை ஏரிகளை உருவாக்கி, வனமாக இருந்த பகுதியை வளமாக மாற்றினார்கள். உலகின் பெரும் பகுதியை கட்டி ஆண்ட எம் முன்னோர்கள் ராஜராஜ சோழன், சேர சோழ பாண்டிய வம்சத்திலே சோழ வம்சத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் உலகில் பெரும் பகுதியை ஆண்டான். அவருடைய சமாதி கும்பகோணம் பக்கத்திலே சிறிய ஊரிலே நீங்கள் வளையறைகளை பார்க்கலாம். ராஜராஜ சோழனின் கல்லறை எங்கிருக்கிறது என்று போட்டு பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு புகைப்படம் வரும். அதை கண்டு உங்களது மனம் வருந்தவில்லை என்றால் உண்மையாகவே நீங்கள் தமிழராக இருக்க முடியாது. கடற்கரை சாலையிலே நீங்கள் பேருந்தில் பயணிக்கும் போது வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு திராவிட தலைவர்களுடைய கல்லறைகள் அல்லது சமாதிகள் 8 ஏக்கர் 7 ஏக்கர் என்று பிரம்மாண்டமாக அவர்களுடைய கல்லறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு உடன் பிறந்தாரே, இவர்களுக்கென்று ஒரு பெரும் வரலாறு கிடையாது. தமிழகத்திற்கு ஒரு பெரும் வரலாறு உண்டு. அது வேணுமென்றே இங்கு அழிக்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அல்லது சில மாதங்களுக்கு முன்பாக கீழடியிலே அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் 5000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கீழடியிலே எடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் மூலம் ஏறத்தாழ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழும் தமிழர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியானது கண்டுபிடிக்கப்படுகிறது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத திராவிடமும் சமஸ்கிருதமும் அந்த அகழ்வாராய்ச்சிக்கு தடுப்பு போடுகிறார். அன்புடன் பிறந்தார்களே, 1952 முதல் இன்று நாம் இங்க இருக்கிற இந்த நொடி வரை ஏறத்தாழ 16 முதலமைச்சர்கள் நமது தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் இந்த திராவிடம் நம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது. அதனுடைய ஆட்சியுடைய விளைவு என்ன என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. காரணம், இங்கு இருக்கிற அனைவருமே வலையொலிகளை பயன்படுத்துகின்ற அறிவை பெற்றிருக்கிறோம். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நிமிடம் கவனித்து பார்க்க வேண்டும். மகளிரை குறிவைத்து அரசியலை நுட்பங்களை நகர்த்துகிறார்கள். காரணம், ஒரு நாட்டில் அல்ல ஒரு உலகத்தில் ஒரு உயிரினத்தை உருவாக்குகிற ஒரு அற்புத படைப்பு பெண். அதனால்தான் தமிழ் தாய் என்று நாம் கூறுகிறோம். அதிலும் கூட நீதிமன்றங்களிலே நீதி ஆள் அல்ல, மாறாக நீதி தேவதை இருப்பாள். ஆதலால் பெண்களை வைத்து அரசியலை நாம் நகர்த்தி விடலாம் என்று தாய்மார்களையும் என் சகோதரிகளையும் 1000 ரூபாய் கொடுத்து அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கிறார்கள். அன்பு உடன்தார்களே, இந்த 1000 ரூபாயை உங்களுக்கு கொடுத்துவிட்டு எத்தனை கோடிகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார் காமராஜர். உணவில்லாத குழந்தைகளை பள்ளிக்கு வர வைத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தார். ஆனால் இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு தொகையை நிர்ணயிக்கிறார்கள். 2 கோடி, 10 கோடி, 20 கோடி, தீபாவளிக்கு 20 கோடி, பொங்கலுக்கு 10 கோடி, கிறிஸ்துமஸுக்கு 15 கோடி நீ உருவாக்க எங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தர வேண்டும் என்று டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஒரு டார்கெட்டை பிக்ஸ் செய்கிறார்கள். தமிழகத்திலே 91.9% பேர் ஏதாவது ஒரு போதைப் பொருளை உட்கொள்கிறார்கள். இந்த நிலையைத்தான் திராவிடம் இந்த 60 ஆண்டுகளிலே சாதித்திருக்கிறது. கடந்த மாதத்திலே திருச்சியிலே ஒரு மாணவன் ஆசிரியரை பீர் பாட்டிலே தாக்கிவிட்டான். இங்கிருக்கிற ஒரு பள்ளியிலே மதிய உணவு வேளையை முடித்து வந்த மாணவன் 9ஆம் வகுப்பு மாணவன் குடித்துவிட்டு பள்ளிக்கு வந்து விட்டான். ஏண்டா முடி ஒழுங்கா வீட்டில் கேட்கிற ஆசிரியரை பைக்கை குறுக்க விட்டு அடிக்கிறான். இது அல்லவா திராவிடத்தின் வளர்ப்பு? உங்கள் பிள்ளைகள் மேம்படுத்தப்பட்ட பள்ளியிலே படிக்க வேண்டும். உங்கள் உறவினர்கள் நம்பர் 1
மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்கள் குழந்தைகள், எங்கள் சொந்தங்கள் எங்கு இருக்க வேண்டும்? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி நான் சொல்கிறேன், மங்கையராயால் பிறப்பதற்கு ஒரு தவம் செய்திடல் வேண்டும். இந்த திராவிடம் தமிழகத்திலே செய்து கொண்டு வந்திருப்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மது போதையிலே சுற்றித் திரிய விடுவார்கள், கொலை கொள்ளை நடக்கும். மற்றொரு செய்தி, யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து வாழலாம், அதற்கு ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி தடை போடாது. ஆனால் ஆள வேண்டும் என்னும் என்றால் அது எங்களில் ஒருவன் தான் ஆள வேண்டும். அது எங்களுடைய செந்தமிழன் சீமான் அண்ணன், அவர் ஒருவரை ஆள வேண்டும். உயிர்மை நேயத்தையும் உயிர்மை வலியையும் எல்லா உயிர்களுக்குமான தேவை என்று சொன்னது எங்கள் பாட்டனார்கள், எங்கள் தலைவர்கள். எங்கள் இறை அறியாதவன் எங்களுக்கு கடவுளாக இருக்க முடியாது, எங்கள் வழி புரியாதவன் எங்கள் தலைவனாக இருக்க முடியாது. இறுதியாக நான் ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். வடமாநில ஒரு நாய் ஒரு சிறு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டான். இது ஒன்றல்ல, இந்த 4 வருடங்களிலே பல செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். செய்தித்தாள்களை பார்ப்போம், ஊடகங்களை பார்ப்போம், பார்த்துவிட்டு அடுத்த செய்திக்கு நகர்த்தி விடுவோம். ஆனால் ஒருவரும் இதற்கு என்ன தீர்வு என்று அரசை கேட்டது கிடையாது. காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்தது கிடையாது. காரணம், காவல்துறைக்கே நெருக்கடி கொடுக்கிறார்கள் இந்த அரசால். அதையும் நாம் பல செய்திகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக நண்பர்களே, இந்த ஆட்சி அகல வேண்டும். இளைய தலைமுறை எதிர்பார்க்கிற ஒரு தூய அரசியல், ஊழலற்ற அரசியல் பிறக்க வேண்டும். அதனால் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே நாம் வாக்குகளை இட வேண்டும். புறநானூரிலே ஒரு அன்னையை நோக்கி போர்க்களத்தில் இருந்து ஒரு வீரன் வருகிறான். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இளைய தலைமுறை பெண்கள், இளைய தலைமுறை நீங்க பெண்களை பத்தி நம்ம தமிழகம் தமிழ் வரலாற்றுல எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்றேன். புறநாட்டு பாடலே பழுத்து பரணியார் சொல்லுகிறார், போர்க்களத்திலே இருந்து ஒரு செய்தி அன்னைக்கு, அன்னையே உன் மகன் எதிரிக்கு புறமுதுகு காட்டு ஓடிவிட்டான், அதனால் அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை அன்னைக்கு தெரியப்படுத்துகிறார். உடனே அன்னை ஓடுகிறாள் போர்க்களம் நோக்கி. என் மகன் எதிரிக்கு புறமுதுகு காட்டி இறந்து விட்டான் என்றால் அவன் பால் குடித்த மார்பினை வெட்டி எறிவேன் என்று சொல்கிறான். வீரத்திற்கு பேர் போன என் தமிழ் அன்னை விரைந்து ஓடுகிறாள் போர்க்களம் நோக்கி. அங்கே இறந்து கிடக்கிற கணவனையும் மகனையும் அள்ளி பார்க்கிறாள். மகன் மார்பிலே காயப்பட்டு இறந்திருக்கிறான். உடனே அவள் அந்த மகன் பிறக்கும் போது எந்த மகிழ்ச்சியை பெற்றாலோ அதை விட 100 மடங்கு மகிழ்ச்சியை பெறுகிறாள். நான் ஒரு வீரனைத்தான் வளர்த்திருக்கிறேன், ஒரு வீரனுக்கு தான் நான் பால் கொடுத்து வளர்த்திருக்கிறேன் என்று. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தா என்று சொல்கிறான் என் பாட்டனான். என் அன்பு உறவுகளே, நீங்கள் உங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு எல்லோரும் ஓரளவுக்கு வாழ்ந்து விட்டோம், பணங்களை சம்பாதித்து விட்டோம், சொத்து சுகங்களை வாங்கிவிட்டோம். வரும் தலைமுறைக்கு என்ன வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே குட்டை குளங்களிலே நீரை அள்ளி பருகி விடலாம். ஆனால் இப்பொழுது இருக்கும் இடங்களில் நீர் கிடைக்காது. பொத்தல்களை தேடி ஓடுகிறோம். ஒரு காலத்திலே காலம் வரும், ஆக்சிஜன் குமிழிகளை நாம் தோளில் சுமந்து கொண்டு செல்லுகிற காலம் வரும். அந்த காலம் ஏற்படக்கூடாது. அந்த சாபம் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாது என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான படைக்கு 2024 நீங்கள் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை சட்டமன்றத்துக்கு கோட்டை செஞ்சாற்று கோட்டைக்கு ஏற்றி ஒரு புதிய வரலாறு படைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் தமிழர்.